Hello students, welcome to GA Max, Chapter 11, Integral Calculus, Exercise 11.6, Question number 11. Integral dx by x log x into log of log x னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த log of log x வந்து இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம uன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இதை let I equal to நேம் பண்ணிக்கலாம். இந்த இன்டெக்ரலில் I is equal to அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ put u equal to log of log x. ஓகே, இதை ஃபுல்லாக uன்னு எடுத்தாச்சு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். therefore du is equal to log x க்கு டிஃபரன்சியேஷன் என்ன? டிஃபரன்சியேஷன் ஆஃப் log x is 1 by x இல்லையா? ஸோ log of log xக்கு வந்து இந்த x இருக்கிற பிளேஸில் நமக்கு இன்னொரு log x இருக்குது. அதனால் எப்படி வந்துடும்? 1 by log xன்னு வந்துடும். ஓகே, இந்த log xக்கு x இருக்கிற பிளேஸில் log x இருக்கிறனால 1 by log xன்னு வந்துடும். ஓகே, அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன் தானே. ஸோ செயின் ரூல் படி அந்த உள்ளே இருக்கிற log xக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இதுக்கும். அண்ட் log xக்கு டிஃப்ரென்சியேஷன் 1 by x, அதனால் log of log xக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். 1 by x log x, x முன்னாடி ஏன்னா இங்கே x log xன்னு இருக்கிறனால நான் அப்படி எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ x டினாமினேட்டரில் இருக்குது, log xும் இருக்குது, அண்ட் இது வந்து நியூமரேட்டர் dx. ஓகே, இதுதான் du. இப்போ ஐயில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். therefore I is equal to integral, நியூமரேட்டரில் என்ன இருக்குது நமக்கு? நியூமரேட்டரில் இல்லை, இது ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிடுச்சு? duன்னு ஆயிடுச்சு. ஓகே, இது du தானே ஃபுல்லாக. dx by x log xங்கிறது அப்படியே வந்து நமக்கு du, அதனால் அதை வந்து duன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் இந்த u எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ பை uன்னு போட்டுங்க. புரியுது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு? இது ஃபுல்லாக நம்ம duன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அண்டு நான் அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த du, அதனால் நான் அதுக்கு வந்து du சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஈஸி ரொம்ப. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் மாட் u, இன்டகிரேஷன் தெரியும், ப்ளஸ் சின்னு தெரியும். ஸோ ப்ளஸ் சி. இப்போ யூக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் லாக் எக்ஸ் இல்லையா? யூ வந்து என்னது? லாக் ஆஃப் log x. இப்போ 3 log வருது இன்டகிரேஷனில், ஒரு log அண்ட் இந்த u நம்ம எடுத்தது log of log xன்னு ஒன்று வருது, ப்ளஸ் சி. ஓகே, திஸ் இஸ் த இன்டகிரேஷன். கொஸ்டின் நம்பர் 12 கொடுத்துருக்கிற இன்டகிரலில் ஐன்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்டகிரல் ஆல்ஃபா பீட்டான்னு ஒரு கான்ஸ்டன்ஸு இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க dx. இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா புட் u இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புட் u இஸ் ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்குல்ல பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா, இதை மட்டும் நீங்கள் யூன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஏன் அதை எடுத்தோன்றது இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னே புரிஞ்சிடும். ஓகே, தேர்ஃபோர் திஸ் இம்ப்ளைஸ் du இஸ் ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டிஃப்ரென்சியேஷனில் எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃப்ரென்சியேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு n எக்ஸ் பவர் n மைனஸ் 1 இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் பவர் ஆல்ஃபா இருக்குது, அதனால் அந்த ஆல்ஃபா முன்னாடி வந்து மல்டிப்ளை ஆயிரும், அந்த பீட்டா இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், பவரில் ஒன்று மைனஸ் ஆயிரும், இன்ட்டு நமக்கு என்ன வந்துடும்? dxன்னு வந்துடும் இல்லையா? இன்ட்டு dxன்னு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து du. therefore இப்போ I என்ன ஆயிடுச்சு? வாட் ஹேப்பன்ஸ் டு திஸ் ஐயில் வந்து நமக்கு இந்த இப்போ du என்னன்னா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். அங்கே எந்தெந்த டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ஃபா பீட்டா இருக்குது, எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மொத்தமாக duன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட போகிறோம். இந்த நான் கர்வ்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல அந்த மூணுக்கும். அண்டு மிச்சம் இருக்கிறது வந்து இந்த இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா இருக்குது. இந்த பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபாவை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? யூன்னு எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த இன்டெக்ரலுக்குள்ள இ பவர் மைனஸ் அந்த அங்கே இருக்கிறத தான் நம்ம யூன்னு எடுத்திருக்கிறோம். அண்ட் அதர் திங்ஸ் ஆர் du, நான் இப்போ சொன்னேன்ல அது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணிடலாம்?
இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரேஷன்லையும் e பவர் மைனஸ் யூக்கு e பவர் மைனஸ் யூ தான். ஆக்சுவலி e பவர் மைனஸ் யூ பை மைனஸ் ஒன்னு வரும், அது வந்து மைனஸ் e பவர் மைனஸ் யூ தான். ஓகே, பிளஸ் சி. ஸோ திஸ் அதாவது இன்டெக்ரல் e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன்னு வரும், அதாவது அது வந்து மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் இ பவர் யூ என்னன்னு எடுத்திருந்தோம், பீட்டா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்திருந்தோம் இல்லையா, ப்ளஸ் சி. திஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, 13th question. இந்த இன்டெக்ரலை நம்ம ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் tan x இன்ட்டு ரூட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருக்குது. இப்போ இந்த சீக்கண்ட் எக்ஸை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். புட் யூ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து டியூ என்ன ஆயிரும், விச் இம்ப்ளைஸ் டியூ இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ்க்கு டிஃபரன்சியேஷன் என்னது, டிஃபரன்சியேஷனில் சீக்கண்ட் எக்ஸ்க்கு சீக்கண்ட் எக்ஸ் tan xன்னு உங்களுக்கு தெரியும், dx. ஓகே, இப்போ இன்டெக்ரலில் என்ன இருக்கோ அதை தவிர மற்றதெல்லாம் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு போவோம்ல, அதே மாதிரி இங்கே tan x dx தான் இருக்குது. அதனால இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த சீக்கண்ட் எக்ஸை லெஃப்ட் சைட் கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். du டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ்னு கொண்டு வந்துருங்க. ஈக்குவல் டு என்னது, இந்த இன்டெக்ரலில் இருக்கிற tan x dx இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து du டிவைடட் பை சீக்கண்ட் எக்ஸ்க்கு என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம், யூன்னு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இங்கே யூ போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு tan x dx. ஓகே, இப்போ இன்டெக்ரலுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். tan x dx இங்கே ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன்ல, இது இங்கே அதை வந்து நம்ம du பை யூன்னு போட்டுக்க போகிறோம். அண்ட் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற சீக்கண்ட் எக்ஸ்க்கு வந்து ரூட் யூன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ therefore i becomes i is equal to என்ன ஆயிரும், இன்டெக்ரல் ஆஃப் ரூட் சீக்கண்ட் எக்ஸ் இருந்துச்சுல அது ரூட் யூ ஆயிரும், மற்றது வந்து du பை யூன்னு ஆயிரும். ரூட் யூ இன்ட்டு இங்கே இதுதான் tan x dx. ஸோ அது வந்து du டிவைடட் பை யூன்னு ஆயிரும். ஓகே, ஸோ இந்த ரூட் யூவையும் கேன்சல் பண்ணிடலாமா, கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே டினாமினேட்டரில் ரூட் யூ வந்துடும். ஸோ த இன்டெக்ரல் பிகம்ஸ் இந்த டினாமினேட்டரில் ரூட் யூ வந்துருச்சு. ஸோ இட் கேன் பி டேக்கன் டு த நியூமரேட்டர், ரைட். ஸோ இட் பிகம்ஸ் u பவர் மைனஸ் 1/2. இது வந்து u பவர் 1/2 டினாமினேட்டரில், மேலே போகும்போது u பவர் மைனஸ் 1/2 அப்படின்னு வந்துடும், duன்னு வந்துடும். இப்போ யூ நோ ஹவ் டு இன்டெகிரேட் திஸ். இன்டெகிரேஷனில் பவரில் என்ன பண்ணிடுவோம், ஒன்று ஆட் பண்ணிடுவோம், என்ன ஆட் பண்ணியிருக்கோமோ அதையே அப்படியே டிவைட் பண்ணிடுவோம் பவரில் இருக்கிறத ஆஃப்டர் அடிஷன், ப்ளஸ் சி, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு u பவர் 1/2 இல்லையா, u பவர் 1/2 பை 1/2 ப்ளஸ் சி. u பவர் 1/2னா என்னது, ரூட் யூ இல்லையா. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 வந்து மேலே வரும்போது நியூமரேட்டருக்கு 2ன்னு வந்துடும். 2 இன்ட்டு த u பவர் 1/2 இஸ் ரூட் யூ ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரூட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ், ரைட். u வந்து சீக்கண்ட் எக்ஸ் தானே எடுத்திருந்தோம், ப்ளஸ் சி அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, திஸ் இஸ் த இன்டெகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. and we'll continue in the next video.